வீட்ல இந்த சாயந்தரம் டைம் ஆயிட்டாலே போதும், ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் வாய். அதனால நான் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா, சரி எதுக்கு எப்ப பார்த்தாலும் சும்மா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே, வீட்ல இருக்க பொருள வச்சு நம்மளே செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்ததுனால, நம்ம ஹெல்த்தியான ஏதாவது ஸ்வீட் செய்வோம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டேன். கிச்சனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையும், எள்ளும் இருந்தது. சரி எள்ளு வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. அத வச்சு ஏதாவது ஸ்வீட் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், சரி எள்ளு உருண்டை லட்டு மாரி செஞ்சிடலான்னு. கருப்பு எள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எங்ககிட்ட பச்சை வேர்க்கடல தான் இருந்தது. அதனால அதையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டு, தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமா வெல்லம் வந்து இடிச்சு சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமா ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருப்பு எள்ளையும், தோல் நீக்கின பீனட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீனட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய சாப்பிடும்போது இந்த மூட்டு வலிலாம் வராம இருக்கும். ஜாயிண்ட் பெயின்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லது. வீட்ல இருக்க பொருள வச்சே பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்ல அழகா செஞ்சு முடிச்சாச்சு. என்னோட குட்டி பசிக்கு நானும் டேஸ்ட்டான ஒரு லட்டுவ சாப்பிட்டு ஜாலியா நானும் போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க் யூ.